ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது கோடானு கோடி நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சனீஸ்வர பகவானின் வக்ர நிவர்த்தி. இந்த சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி 27/11/2025 நடக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக இருக்கார். எங்கள் மீனராசிலேயே ஸ்ட்ராங்காக இருக்கார். மீனராசி நீர் ராசி. ஸோ வெளிநாட்டிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்க வெளிநாட்டில் மதிப்பு அதிகமாகும். அதுமாரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த நீர் தாண்டி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள், பூகம்பம் அந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த நீர் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் குரு பகவானோட ராசியில், அதனால் நிறைய ஞானம் கிடைக்கும், நிறைய தெளிவு கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு வெற்றி கிடைக்கணுங்கிற ஒரு போராட்டம் தொடரும். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் அப்படின்னாலே நீதிமான், அந்த மாரி தான் சொல்லக்கூடியது. ஆயுள் காரகன், நீதிமான். ஏன்னா இந்த சனீஸ்வர பகவானை எதுக்கு ஆயுள் காரகனை வச்சது அப்படின்னா, அந்த ஆயுள் அப்படிங்கும்போதே ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் கரெக்டாக கால்குலேட் பண்ணி பண்ணணும். அது மற்ற கிரகங்களுக்கெல்லாம் கிடையாது, சரியா? ஏன்னா சூரியன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆளுமை இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே தகப்பனார் ஸ்தானம், அடுத்தது தாயார் ஸ்தானம் சந்திரன், புதன் அறிவு ஸ்தானம். அறிவுங்கும்போதே எல்லாருக்குமே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா ஆயுள் காரகன் அப்படிங்கும்போது நீதிமானாக இருக்கணும். அதுக்கு தான் தராசு முள் மாதிரி அதுக்கு அந்த துலாத்தில் உச்சமடையார் வச்சாங்க. துலாத்தில் தான் உச்சமடைகிறார். ஏன்னா துலாம் தராசுங்கிறது கரெக்டாக இருக்கணும். எடை ஒருத்தரை பார்த்து எடை போடுறதுங்கிறது சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த சனீஸ்வர பகவானுக்கு கரெக்டு. அப்படி இருக்கும்போது இந்த சனீஸ்வர பகவான் ஒரு பாடத்தை தான் கொடுப்பார். எல்லாரையும் கவுத்து விட மாட்டார். எல்லாரையும் சாகடித்து எல்லாரையும் கூட்டின்னு போகிற கிரகம் கிடையாது, புரியுதா? அந்த வகையில் சில விஷயங்களில் சில இடத்துல இருக்கும்போது அபரிமிதமான பலன்களை கொடுக்குறவரும் அவர் தான், யோகக்காரகனும் அவர் தான் நிறைய பேருக்கு. அதே சமயம் நிறைய பேருக்கு ஒரு பாடத்தையும் கொடுப்பார். ஏன் அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருக்கீங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 20 வீடு இருக்குது, சரியா? 20 ஹவுசஸ் ஒரு பில்டிங்கில் இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டில் கேட்டட் செக்யூரிட்டி இருக்குது, எல்லாம் இருக்குது. என்ன ஒரு எதிர் வீட்டில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதாவது போதைப்பொருள் கடத்தினாங்களோ இல்லை ஏதோ வாட் எவர் இட் மேபி, ஏதோ ஒன்று அசம்பாவிதம். அந்த என்கொயரி பண்ணுறதுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வராங்க. என்ன ஏதோ தெரியாமல், நல்லா கவனிங்க, தெரியாமல் உங்கள் வீட்டு கதவை தட்டுறாங்க. உங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் தான் அந்த நடந்திருக்கு. உங்கள் வீட்டுக்கு கதவை தட்டுறாங்க. எதுக்குன்னா விசாரிக்கிறதுக்கு. என்ன எதிர் வீட்டில் அந்த எங்கே அந்த வீடு, யாரோட வீடு, அந்த இப்போ ஒரு ஆள் பேர் சொல்லி அவரோட வீடு அதுதானா, எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கறதுக்காக உங்களோட வீட்டை கதவை தட்டுறாங்க. நீங்கள் கதவை திறக்கிறீங்க. எதிர்த்தாப்பில் போலீஸ் எல்லாம் நின்னோன்னா உங்களுக்கு என்ன டக்குன்னு தோணும்? கட 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 கடன்னு கை காலெலாம் நடுக்க ஆரம்பிச்சிடும். எதுக்காடா நம்ம வீட்டை தேடி போலீஸ் வந்திருக்குன்னு. உங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, கரெக்டாக? இங்கே உங்களுக்கு ஒரு சின்ன லெசன் என்னென்னா, நம்ம என்னதான் தப்பு பண்ணலை அப்படின்னாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கும். அப்புறம் நம்ம சொல்ல போகிறோம் எதிர் வீடு அப்படின்னு சொல்லி. அதுமாரி இந்த சனீஸ்வர பகவான் எல்லாருமே பார்த்து பயப்படக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது. இந்த சனீஸ்வர பகவான் நமக்கு ஒரு பாடத்தை கொடுப்பார். அப்படிங்கும்போது நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். தெளிவு கண்டிப்பாக வேணுங்க. தெளிவற்றவன் உங்களுக்கே தெரியும் பைத்தியம். அப்போ தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கிரகம் அந்தந்த வேலைகளை செய்கிறது. ஸோ சனீஸ்வர பகவான் இப்போ மீனராசியில் அதி அற்புதமாக உட்காந்துட்டு வக்கரமாக இருந்தார். இப்போ வக்கர நிவர்த்தி ஆகி அதி அற்புதமாக ஜொலிக்க போகிறார். 27/11/2025 இருக்கார். இன்னும் கிட்டத்தட்ட 2026 தான் மறுபடியும் ஒரு வக்கர கதி அடைவார். ஏன்னா எப்போவுமே ஒரு ராசியில் 2 தடவை வக்கர கதி அடைகிறது இவர் தான். ஸோ வக்கர கதி அடையும் போது மறுபடியும் அடுத்த வருஷம்தான். ஸோ இப்போ வக்கர நிவர்த்தி அடைஞ்சு முழு பலன்களை கொடுக்க போகிறார். அது சில பேருக்கு சுப பலன்களாக இருக்கும், சில பேருக்கு அசுப பலன்களாக இருக்கும், சில பேருக்கு பாடம் கற்றுக் கொடுக்குற ஒரு பலன்களாக இருக்கலாம். அதனால் சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த சனீஸ்வர பகவானால் கிடைக்கும். ஆக இந்த வக்கர நிவர்த்தி ஆகி முழு பலத்தோட, ஏன் அப்படின்னா வக்கரம் அடையும் போது ஒரு பலம் இருக்கும், பலமே இல்லைன்னு இருக்கும். ஏன்னா வக்கரம் அப்படிங்கும்போதே அது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்னு ஒரு இது இருக்குது.
அப்போ பலம் இழந்த ஒரு கிரகம் முழு பலத்தோடு இப்போ ஒர்க் அவுட் ஆக போகிறது. அப்போ நிறைய ராசிகளுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும், நிறைய ராசிகளுக்கு ஒரு பாடங்களை கொடுக்கும். சரி, அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான தனுசு ராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சனி பகவானின் வக்ர நிவர்த்தி. இந்த சனி பகவான் 27/11/2025 அன்றைக்கி வக்ர நிவர்த்தி அடைகிறது ரொம்ப பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு யார் இந்த சனீஸ்வர பகவான்னா, உங்களுக்கு வந்து தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி, சகாயாதிபதி. தனுசு ராசி அன்பர்கள் எப்போவுமே முயற்சிகளை விட மாட்டீங்க. அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லேயும் ஒரு தெளிவாக ஒரு வருமானத்தை எதிர்பார்ப்பீங்க. இப்படி வரணும் அப்படி வரணும் அப்படின்னு. உங்களை சந்தோஷம் முக்கியம், வருமானம் வரணும், நம்ம வேலையும் ஆகணும். அந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டு வேலை செய்யக்கூடியவர்கள். ஏன்னா மூலம் போராடம் உத்திராடம். ஸோ இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு 2-3 கூடிய அதிபதி இந்த சனீஸ்வர பகவான் எங்கே இருக்காருன்னா சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டமம் அப்படின்னாலே அஷ்டமத்தில் பாதி என்ன. அப்போ அஷ்டம ராசியில் என்னென்னலாம் ப்ராப்ளம் கொடுப்பாரோ அதெல்லாம், அதாவது பாடங்களை கொடுப்பாரோ அதெல்லாம் வந்து இந்த அர்த்தாஷ்டமத்துலேயும் கொடுப்பார். ஏன்னா ஒரு தெளிவுக்கு. அப்போ 2-3 கூடையவர் 4ஆம் இடத்துல வக்ரமாக இருந்தபோது ஓரளவுக்கு சில நன்மைகளை எதிர்பார்த்தீங்க. ஒரு நன்மைகளும் கிடைச்சிது. உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருந்தது, மருத்துவ செலவுகள் குறைஞ்சது, சுபகாரிய நிகழ்ச்சிகள், வெளியூர் பயணங்கள் எல்லாமே நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் இருந்ததுங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பர். இப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார். அப்போ என்ன பண்ணணும்? உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். விருந்து கேளிக்கைகள்லாம் வரும், கண்டிப்பாக கல்யாணம் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணங்களில் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கலாம், அதெல்லாம் கரெக்ட் பண்ணி நம்மளோட வேலை என்னவோ அதை கரெக்டாக பார்க்கணும். அது அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாள்லாம் ரொம்ப சிரத்தையோடு கவனமாக இருந்தால் தான் ரொம்ப விசேஷம். பொறுமையாக அந்த வேலையை எப்படி செய்யணும், உத்தியோகத்தில் சரி தொழில் வியாபாரத்துலையும் சரி அந்த லாபம் எப்படி வரணுங்கிறத நம்ம தெளிவாக ஒரு முயற்சி பண்ணினா தான் கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்குங்க. என்ன அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கும்போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் முக்கியமாக ஒரு 3 விஷயத்தில் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. என்ன அப்படின்னா உடல் ஆரோக்கியம், பேசுகிற வார்த்தைகளில், மற்றபடி இந்த வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உறவினர்கள் மூலமாக சில குழப்பங்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. இருந்தாலும் சனீஸ்வரனோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் பார்வை உங்களோட பகிர்வுண ரோகஸ்தானத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் கடன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதெல்லாம் அதுக்காக அப்போ ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா கடன் வாங்க போகிறோம். அதனால் இந்த கடன் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க, வாங்கணுமா வேண்டாமான்னு. அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்துலையும் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் அந்த சக நண்பர்கள் இவங்கள்ட்டெல்லாம் வந்து அனாவசியமான தர்க்கமெல்லாம் வச்சுக்க வேண்டாம். அடுத்தபடி 7ஆம் பார்வை அவங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார். ஸோ ஜீவனத்தை முடக்குவார். எப்படின்னா உத்தியோகம் வேலை செஞ்சுட்டு பாருங்க, அவளுக்கெல்லாம் வந்து உத்தியோகத்தை மாற்றுவார். எப்படின்னா இந்த உத்தியோகம் வேண்டாம், ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்து அந்த பிரச்சனை மூலமாக உத்தியோகத்துலேருந்து வெளியில் வந்து அப்புறம் மறுபடியும் உத்தியோகத்துக்கு அலையிறது, இந்த மாதிரிலாம். அப்போ நம்ம உத்தியோகத்தில் கேர் எடுத்து பண்ணணும். அனாவசியமான பேச்சில் சண்டை கோபம் அதுலேருந்து வேலையை விடுறது ரொம்ப ஈஸி, புரியுறதா? ஒரு வேலையில் இருக்கிறது பெரிய கஷ்டம், ஆனால் அந்த வேலையை விடுறது ரொம்ப ஈஸியாக போடா நான் வேணாண்டா இந்த வேலை அப்படின்ட்டு வரதுக்கெலாம் வந்து ஒரு செகண்டு. ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வேலை கிடைக்கிறதுங்கிறது குதிரை கொம்பு. அப்போ மறுபடியும் நம்மளோட எஃபிஷியன்சிக்கு நம்மளோட படிப்புக்கு வேலை தேடுறது கஷ்டம், கரெக்டாக? அதனால் யோசித்து முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுமாதிரி தொழில் வியாபாரத்துலையும் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஜீவனத்தை முடக்குவார், கொஞ்சம் டென்ஷன் கொடுப்பார். அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக ப்ரீகாஷனாக அதுக்கு சரி பண்ணிட்டா நல்லது. அடுத்தபடியாக 10ஆம் பார்வை உங்களோட முக்கியமான ஜென்ம ராசியை பார்க்குறாரு, உங்கள் ராசியை பார்க்குறாரு. உடம்புல சோர்வு, அசதி இதெல்லாம் கண்டிப்பாக வரும். ஏன்னா சனி பகவான் குருவோட பார்வை பார்த்தா ரொம்ப விசேஷம். சனி பகவான் பார்க்குறாரு அப்படிங்கும்போதே நம்ம உடம்புல அப்படியே அசதியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி குரு பார்த்ததுனால கொஞ்சம் சமாளிச்சிங்க. இப்போ குருவோட பார்வையும் கிடையாது என்ன. அப்போ சனி பகவானோட பார்வை முழுசாக 10ஆம் பார்வையாக உங்களை மேலே விழுந்துட்டுருக்கு. அப்போ நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அசதிகளெல்லாம் அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அந்த மாதிரி தான் ரொம்ப விசேஷம். பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சித்தர் பெருமக்களை நீங்கள் வழிபாடு பண்ணணும். சித்தர் பெருமக்கள் தான் உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பாங்க. அதேமாரி குரு மகான்கள் அதை பண்ணிவிட்டு நவகிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகளில் எல் தீபம் போடுங்க. எல் தீபம் நிறைய பேர் போடக்கூடாதுங்கிற கிடையவே கிடையாது. எல் தீபம் போடுறது ரொம்ப விசேஷம்.
சரியா? எல் தீபம் போட்டுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ. சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்காஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத் நீலாஞ்சன சமாவாசம் ரவிபுத்திரம் யமாகிருஷம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம்னமாமி சனேஸ்வரம். இந்த ஸ்லோகத்தை சொல்ல 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 உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும், தேஜஸ் விருத்தியடையும். அதே சமயம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் சகாயாதிபதியுமான சனீஸ்வர பகவான் அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்தில் வீற்றிருந்தாலும் உங்களுக்கு சில அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.